2-3 வாரங்களுக்கு முன்பு வேலையினுடைய ஒரு அங்கமாக என்னுடைய அபுதாபி அலுவலகத்துக்கு போயிருந்தேன். அப்பொழுது தான் எனது தாயார் உடல்நலக்குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட வேண்டிய அந்த ஒரு சூழலில் அந்த ஒரு வீடியோ காலில் அம்மாட்ட பேசுகிறேன். எனது தாயார் காலமாவதற்கு 2-3 நாட்களுக்கு முன்பு. அப்போவே ரொம்ப சிரமப்படுறாங்க. குழந்தைகள்லாம் பார்த்தேங்க, எல்லாரையும் பார்த்தேங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வார்த்தைகள் போன்று அந்த வார்த்தைகள் என்னால் ஒத்துக்கொள்ளவே முடியவில்லை. மனம் குமுறுகிறது. அபுதாபி அலுவலகத்தில் கதவு சாத்திட்டு செய்வதறியாது தேய்த்து நிற்கிறேன். கண்கள் முழுவதும் கண்ணீர். எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல. இப்பொழுது நினைத்து பார்க்கிறேன், 3 வாரம் கழித்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இல்லைங்களா, நான் சொல்கிறது வந்து 18ஆம் தேதி ஜூலை. அப்போ இருக்கிறப்போ ஒரு 3 வாரம் கழித்து இப்பொழுது நினைத்து பார்க்கிறேன், எனது தாயார் என்னுடன் இல்லை. இந்த வீடியோனுடைய நோக்கம் என்னுடைய துயரத்தை பகிர்ந்து கொள்வதற்கு மட்டுமல்ல, மிக முக்கியமான ஒரு செய்தியும் இருக்கிறது. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். நினைத்து பார்க்கிறேன், இந்த 47 வருட காலத்தில் எனது குழந்தை பருவத்திலிருந்து இதுவரை நான் குழந்தையாகவே இருந்தேன். எனது தாய்க்கு, எல்லா தாய்க்கும் அவ்வாறே, அவர்களுடைய பிள்ளைகள் வயது எத்தனை கடந்தாலும் குழந்தைகள் தான். அந்த அக்கறை, அந்த கேர் எடுத்துக்கிறது, சாப்பிட்டியா, உடம்பு பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு ரொம்ப பார்த்து சொல்வது செய்வது, அந்த தாய்ப்பாசத்திற்கு நேராக இந்த உலகத்தில் எந்த விஷயத்தையும் நாம் ஈடு செய்ய முடியாது. அத்தகைய மிகவும் ஒரு உணர்வுபூர்வமானது. எந்த விஷயத்தையும் இந்த விஷயத்தை போல், தாய்ப்பாசத்தை போல் ஸ்ட்ராங்காக நம்ம பார்த்துருக்க முடியாது. ஆக்சுவலாக நம்ம மனிதர்களுக்கு மட்டுமல்ல, எல்லா உயிரினங்களுக்கும் அவ்வாறு இல்லைங்களா? ஓகே, இந்த வீடியோனுடைய நோக்கம் நான் சொன்னல, துயரத்தை பகிர்ந்து கொள்வது மட்டுமல்ல, எனது தாய் இப்பொழுது என்னிடம் இல்லை என்கின்ற விஷயத்தை நாளாக, மணி துளிகளாக, வினாடியாக மனம் அதை ஏற்றுக்கொள்ளாமல் தவித்து கொண்டு கடந்து கொண்டிருக்கிறது. அப்படி பார்க்குறப்போ நான் நினச்சி பார்க்குறேன், யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பார்த்துருக்கிற உங்களுக்கு இறைவன் அம்மா அப்பா 2 பேரையும் உயிரோடு வழங்கி இருக்கிறானோ, இப்போவே அவங்கள்ட்ட நீங்கள் பேசல, ஏதோ ஒரு காரணத்துக்காக, ஏதோ ஒரு சண்டை, ஏதோ ஒரு விஷயங்கள் நடந்துருச்சு, பேசலை, இம்மீடியட்டாக போய் பேசுங்க. தாய் தகப்பனாரிடம் பேசுங்கள், தாயிடம் பேசுங்கள். ஏன்னா ஒரு காலத்தில் தாய் இல்லை அப்படிங்கிறப்போ தாய் மேலே பாசம் கம்மியாக வச்சுருக்கிறவங்க கூட மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு உள்ளாவாங்க. தாய் இல்லைங்கிற ஒரு விஷயம் சாதாரண விஷயம் இல்லை. நேற்று எனது நண்பர் கூட வெகு அழகாக ஆறுதல் வார்த்தைகள் கூறி வாட்ஸ்அப்பில் பதிவு பண்ணியிருந்தார். அதாவது காலம் அந்த வலியை ஆற்றாது. இன் அதர் வேர்ட்ஸ், இன்னும் வேறு வார்த்தைகள் கூறுவதானால், இந்த வலியுடனே வாழ பழகி கொள்ள வேண்டும். அதுதான் சரி. கடைசி வரைக்கும் அவங்க இல்லாதது குறையாக தான் இருக்கும். அந்த விஷயத்தினுடனே வாழ பழகி கொள்ள வேண்டும், வேறு வழி இல்லை. காலம் போக போக அதை மனம் ஏற்றுக்கொள்ள பக்குவப்படுத்தி கொள்ள வேண்டும். பக்குவப்படுத்தப்படுகிறது. அது இறைவனுடைய அமைப்பு. உங்களுடைய தாய் தந்தையார் இப்போ இருக்காங்கன்னா, அவங்கள்ட்ட பேசலைன்னா பேசுங்க. பேசியும் கண்டும் காணாமல் இருக்கீங்க, முதியோர் இல்லத்தில் விட்டீங்க, இம்மீடியட்டாக வீட்டுக்கு அழைச்சிட்டு வாங்க. அவர்களை கேர் எடுத்துங்க, அக்கறை காட்டுங்க. அவர்கள் இல்லாத ஒரு நாள் வரும். அந்த நாள் மிகவும் கடுமையாக இருக்கும். மிகவும் துயரத்தில் ஆழ்வீர்கள். இதை செய்யவில்லை, அதை செய்யவில்லை என்று அங்கலாய்ப்பீர்கள். அந்த ஒரு விஷயம் வரவே வேண்டாம். இவ்வளவு பாசம் வச்சு ஒன்று பார்த்து செய்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு இவ்வளவு துயரம் இருக்கிறப்போ, நீங்கள் ஒரு வேளை உங்களுடைய தாய் தகப்பன்கிட்ட கேர் எடுத்துக்கலன்னா, அந்த விஷயம் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வேறு மாதிரியான தாக்கத்தை உண்டாக்கும். இருக்கின்ற பொழுதே அவர்களை முற்றிலும் அக்கறை எடுத்து அவர்களை பார்த்து செய்யுங்க. நீங்கள் குழந்தையாருங்கிறப்போ உங்களை கேட்டாங்க, உங்களை வளர்த்து இந்த மாதிரி இந்த அளவுக்கு வரைக்கும் விட்டாங்க. நீங்கள் பெரிய ஆளாக, பெரிய சிஓ வேணாலும் இருங்க ஒரு கம்பெனிக்கு. தாய் இல்லைன்னா நம்ம எப்படி வரோம்? தாய் தகப்பன் இல்லைன்னா. போய் பெற்றோர்களுக்கு அக்கறை செய்யுங்கள், பரிவு செய்யுங்கள். அரபியில் குர்ஆனில் உள்ள ஒரு வசனம், வக்குர் ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. நான் இளம் பிராயத்தில், குழந்தை பருவத்தில் இருந்தபொழுது எவ்வாறு பெற்றோர்கள் நன்மை செய்தார்களோ அதுபோன்றே அவர்களை
காப்பாயாக இறைவா, அவர்களுக்கு அருள் புரிவாயாக இறைவா அப்படிங்கிற அர்த்தத்தில் துணிக்கின்ற இந்த வார்த்தைகள். பெற்றோர்கள் மிக சிறந்தவர்கள், தாய் உன்னதமான உறவு. யாராவது தாயை நீங்கள் மாறு செய்கிறீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறப்போ, உங்களுக்கு தெரிஞ்ச அந்த மாதிரி செய்கிறாங்கன்னா இமீடியட்டாக உங்கள்கிட்ட எடுத்து சொல்லுங்கள். இறைவன் அனைவருக்கும் நன்மை புரிவானாக, நல்லருள் புரிவானாக. அனைவருக்கும் ஒரு மன சாந்தத்தையும் இந்த மாதிரி விஷயங்களை கடந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் மன தைரியத்தையும் பக்குவத்தையும் பொறுமையும் அழகிய பொறுமையும் தந்து சென்று விட்டவர்களுடைய மன்னரை விசாலமானதாக்கி மிக உயர்ந்த சுவர்க்கத்தை தந்தல் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.